சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். டெண்டரை ஈஸ்வரிக்கு வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, அப்ப ஈஸ்வரி மிரட்ட ஆரம்பிச்சிருது. இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் சொல்றத நீ செஞ்சேனா நீ நல்லவன்னு சொல்லி இதே வீட்டுல காலம் முழுக்க இருக்கலாம். நான் சொல்றத மட்டும் நீ செய்யலைன்னு வையேன், அவ்வளவுதான் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மிரட்ட, என்ன ஆண்டி மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, ஆமா மிரட்டுறேனே வச்சுக்கையேன், நான் சொல்ற டெண்டரை சேது கிட்ட சொல்லி நீ வாங்கி கொடுக்கணும். அப்படி செய்யல நீ தான் ராஜாங்கம் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம்னு எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி பழையபடி உன்னை அந்தமானுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, என்ன ஆண்டி என்னை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐஸ்வர்யா நக்கலா பேசுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, நக்கலாலாம் பேசல, நான் போனேன்னா நீங்களும் கூடவே வரணும், ஞாபகம் இருக்கா? எனக்கு அந்த ஐடியாவை யாரு கொடுத்தான்னு தெரியுமா? நீங்க தான். நீங்க சொல்லிதான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். பத்தாதுக்கு நீங்க இந்த வீட்டுல என்னென்ன பலான வேலை செஞ்சிருக்கீங்கன்னு எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். நீங்க செஞ்ச அத்தனை சதிக்கும் நானும் கூட இருந்திருக்கேன். நானும் சாட்சி தான். நான் வெளியே போனேன்னா நீங்களும் வெளியே வரணும், ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஈஸ்வரி பார்த்தா திருன்னு முழிக்குது. என்ன ஆண்டி திருன்னு முழிக்கிறீங்க? என்னமோ சொன்னீங்களே சேது மாமா கிட்ட போய் சொல்லுவேணும், சொல்லித்தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, என்னடி சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு ஐஸ்வர்யா, உனக்கு 2 நாள் தான் டைம். சேது கிட்ட சொல்லி நான் சொல்ற டெண்டரை வாங்கி கொடுக்குற, அப்படி இல்ல சேது கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். தமிழ்ச்செல்வி மாதிரி பேசுனது நீ தான், ராஜாங்கம் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் நீதான்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். நிறமாச கர்ப்பிணியா இருந்தவளையே வீட்டை விட்டு துரத்தனவன் அவன், நேத்து வந்தவன் நீனு, இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்த மாட்டான்றது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, சொல்லி பாருங்க ஆண்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிளம்பி போக, சித்ரா ஐஸ்வரி கிட்ட, என்னம்மா இவளுக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்ல, அதாண்டி இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவ இருக்கா, 2 நாள் பார்ப்போம். இல்லைனா இவளை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லணும், முக்கியமா சேது இவ கழுத்துல தாலி கட்டலைன்ற விஷயத்தை சொல்லணும், அப்பதானே இவ ஐயோ அம்மான்னு சொல்லி துடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு பயம் வந்துருது. என்ன பண்ணலாம்? இவங்களே போய் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இந்த டெண்டரை மட்டும் வாங்கி கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே. இந்த டெண்டரை மாமா எடுக்கவும் கூடாது, மாமா கிட்ட இதை பத்தி நம்ம பேசவும் கூடாது, இதனால நிறைய பேருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. இப்படி ஒரு டெண்டர் நம்ம ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. என்ன பண்றது? இதை எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லியே ஆகணும். தமிழ்ச்செல்வி காலில் கையில விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு, தமிழ்ச்செல்வி மேல தப்பு இல்லை, நான் தான் தப்பு செஞ்சேன், உங்க மேல எந்த தப்பு இல்லை தமிழ்ச்செல்வி, இதுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரி தான் சொல்லி எல்லா விஷயத்தையும் தமிழ்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு தோணுது. இதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போகுது. அங்கே தமிழ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வீட்டு வாசல்ல இருந்து கூப்பிட, வாங்க ஐஸ்வர்யா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிட, இல்ல தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, சரின்னு சொல்லி தமிழும் கூட வராங்க. தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்த ஐஸ்வர்யா தமிழோடைய காலில் விழுந்துருது. ஐஸ்வர்யா எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, ஐஸ்வர்யாவும் பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு அழுகுது. என்ன ஐஸ்வர்யா, ஏன் எதுக்காக இப்ப என் காலில் விழுந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, தமிழ்ச்செல்வி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நான் என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன செஞ்சீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, ராஜாங்க மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு காரணம் நீங்க இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, ஆமா தமிழ் நடந்த எல்லா விஷயத்தையும் வரியா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஈஸ்வரியில இருந்து ஐஸ்வர்யா செஞ்ச எல்லா விஷயத்தையும் ஐஸ்வர்யா சொல்லவும் தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அப்ப என் குரல்ல பேசுறது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, ஆமா தமிழ் மன்னிச்சுங்க, அதுக்கான தண்டனை கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் கிடைக்கும், அதுக்கான குற்ற உணர்ச்சியில தான் நான் இப்ப இருந்துகிட்டு இருக்கேன், இந்த உண்மையை நான் உங்ககிட்ட இப்ப சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, இல்ல தமிழ் மாமா கிட்ட ஒரு பெரிய டெண்டரை வாங்கி கொடுக்க சொல்லி ஈஸ்வரியத்தை இனிய பிளாக்மெயில் பண்றாங்க,
அது மூலமா அவங்களுக்கு பல லட்ச ரூபாய் லாபம் கிடைக்க போகுது. இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதனால மாமாவுக்கு கெட்ட பெயர் கூட வரலாம். தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த டெண்டர் மட்டும் ஈஸ்வரி ஆன்ட்டி கைக்கு போகக்கூடாது. அவங்க அப்படி இந்த டெண்டரை எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா நான் தான் ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போறதுக்கான காரணம்னு எல்லா உண்மையும் சொல்லி சேது மாமா கிட்ட இருந்து நீ பிரிச்சிருவேன்னு சொல்றாங்க. சேது மாமாவை நான் உண்மையிலேயே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் கிடைக்கணுன்றதுனாலதான் உங்க மேல பழிய போட்டு நான் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். அதுக்காக இன்ன வரைக்கும் நான் மனசார வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி. இதுல இருந்து நீங்க தான் என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா தமிழோடைய காலில் விழுந்து உதவி கேட்க அப்பதான் தமிழ் ரொம்ப யோசிச்சு பாக்குறாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ண என்னையவே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம நிறமாச கர்ப்பிணி கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னவர் சேது. அவருக்கு பொண்டாட்டியா வாக்கப்பட்டுட்டு இப்ப நீ என் காலில் வந்து விழுந்துகிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யா பார்த்து இதுதான் நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு கிடைச்ச தண்டனை. இப்போ ஒருத்தவங்களுக்காக பயந்து வந்து என் காலிலே நீயே உண்மையை சொல்லி கதறி அழுகிற பாத்தியா? இது தேவையா? யாரு எப்ப நம்மளை பத்தி என்ன சொல்லி கொடுப்பாங்களோன்னு இப்படி நினைச்சு வாழ்றது நல்ல வாழ்க்கையா? நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்காது. சரி, நீ உண்மையை சொல்லும் போதே நீ திருந்திட்டேன்னு அர்த்தம். நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு. நீ இந்த டெண்டரை வாங்கி கொடுக்காம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அவங்க நீதான் இதுக்கு காரணம்னு அப்படி சொன்னாங்கன்னா நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு அப்பதான் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. என்ன தமிழ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, ஆமா, எப்படி இது அவங்களால நிரூபிக்க முடியும்? அவங்களால இதை யாரு நினைச்சாலும் நிரூபிக்க முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் நிரூபிக்கவே முடியாது. இத நீயா உன் வாயால சொன்னா மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அதனால கடைசி வரைய அந்த தப்ப நானே செஞ்சதாவே இருக்கட்டுமே. எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன்னா கூட இப்ப கூட என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் தான் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசுனேன்னு சொல்லுவாரு. இத எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அப்பாவே எனக்கு எதிரா இருக்கையில நீ என்ன சொன்னாலும் யாரும் எதுவும் நம்ப மாட்டாங்க. அந்த ஈஸ்வரி சொல்றத கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நீ ஈஸ்வரிய மாமா கிட்ட சொல்றதுதான் நல்லது. ராஜாங்க மாமா கிட்டயோ இல்ல சேது கிட்டயோ போய் இந்த மாதிரி டெண்டர் விஷயத்துல என்னை வலுக்கட்டாயப்படுத்தினது இவங்கதான்னு சொல்லி பத்தாவதுக்கு அவங்க மேல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அவங்க அந்த வீட்டுக்கு எதிராக எவ்வளவோ சதி செஞ்சிருக்காங்க. அத்தனையும் எனக்கும் தெரியும். எதையும் நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்க. ஒருத்தவங்க செஞ்ச தப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லி காமிச்சா என்ன நடக்கும்? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சரி, போனா போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் பொறுத்து போய்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ செஞ்ச தப்புல இருந்து உன்னை தப்பிக்கிறதுக்கான வழிய நான் காமிக்கிறேன். ஆனா அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யாவுக்கு ஆதரவா பேசவும் ஐஸ்வர்யாவுக்கு நல்ல தைரியமா இருக்கு. சரி தமிழ், இனிமேல் அந்த ஈஸ்வரிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இங்க இருந்து ரொம்ப தைரியமா கிளம்பி போறாங்க. என்ன ஐஸ்வர்யா, சேது கிட்ட டெண்டர் விஷயமா பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, இல்லையே, எந்த டெண்டர், என்ன விஷயம், ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, என்னடி எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா இல்ல மறைக்க நினைச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, எந்த டெண்டரையும் மாமா